தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 40,000 பேரையும் உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 11 ஆண்டுகளாக வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாகவும் ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அரசாயின் 149 முற்றிலுமாக நீக்கிட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், முழு விவரங்கள். வணக்கம் சார். 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் பணி வழங்கப்படவில்லை. ஏறத்தாழ 40,000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என பல்வேறு போராட்டங்களை கடந்த 11 ஆண்டுகளாக முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 21ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதியில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தனர். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த 410 பேருக்கு மட்டும் பணி வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 40,000க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கக்கூடிய நிலையில் வெறும் 410 பேருக்கு மட்டும் பணி வழங்க உத்தரவிட்ட இதையும் கண்டித்து உடனடியாக 40,000 பேருக்கு பணி வழங்க வேண்டும். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு என்கிற அரசாணை 149 ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நலசங்கம் சார்பில் 1000க்கும் மேற்பட்டவர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் பெண் ஆசிரியர்கள், அதாவது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர். சார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.